சோபா வெளில போயிட்டு வர முடியல, 10 நிமிஷம் கூட போயிட்டு வர முடியல. ஏமா என்னாச்சு? பக்கத்து தெரு கூட போயிட்டு வரல, தொரன்னு ஊத்துது எல்லா இடத்துலயும். வேர்க்குதா? சம்மர் வந்துச்சுல. ஐயோ சம்மர் வந்துச்சுதான், அதுக்குன்னு இவ்வளவு மோசமா இருக்க கூடாது. மார்ச் மாசத்துக்கே இப்படி, மே மாசம் எல்லாம் அத நினைச்சாதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்பதான் என்னமோ இட்ஸ் ஜஸ்ட் தி பிகினிங் மாதிரி இருக்கு எனக்கு. ஆமா, ட்ரைலர் தான், இன்னும் மெயின் பிக்சர் இருக்குல்ல. ஆமா, எவ்வளவு ஊத்தி லாஸ்ட் இயர் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் ஊத்துச்சுல மெல்ட் ஆகி. கிளேஷியர்ஸ் கிடையாது, இது இருக்கும்ல சிக்னல், இது சிக்னல் லைட்ஸ், அது மெட்டல்லாம் உருகி ஊத்துச்சு, அந்த அளவுக்கு வெயில் இருந்துச்சு. தார் ரோட் எல்லாம் வந்து ஆமா, குளோபல் வார்மிங் எல்லாம் ஆகி கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் எல்லாம் அதிகமாகி டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆயிடுச்சு. ஆனா முன்னாடிலாம் அப்படி இல்லல்ல. நம்ம ஒரு இப்போ ஒரு 4th 5th படிச்ச டைம்லலாம் அவ்வளவு 6th 7th எல்லாம் படிச்சப்போ நம்ம சம்மர் எப்படா வரும்னு தான் இருக்கும். ஏன்னா அது கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் வரும். சம்மர் மட்டுமே இல்லாம சம்மர் கூட நிறைய வரும்ல. ஆமா, சம்மர்ன்றது ஒரு பெரிய ஃபேஸ் ஆஃப் அவர் லைஃப்ல. ஆமா, நல்லா இருந்துச்சு. எஸ், அதான் வந்து நாங்க சம்மர் பத்தி பேசலாம் தான் நினைச்சோம். அதனாலதான் வந்து இன்ஸ்டா பேஜ்ல ஒரு ஸ்டோரி போட்டோம். அண்ட் வந்து நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்களா, அவங்களுக்கு என்னெல்லாம் சம்மர் நினைச்சா ஞாபகம் வரும்னு. நாங்களும் வந்து எங்களுக்கு சம்மர் நோனி ஞாபகம் வர விஷயத்தையும் நீங்க அனுப்பின ரெஸ்பான்சஸ் வச்சும் வந்து தான் இன்னைக்கு எபிசோட்ல பேச போறோம். எஸ், இப்போ நம்ம ஃபுட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக. சோறு தான் முதல்ல. the foremost and most important thing, மாம்பழம் அண்ட் மாங்காய். கண்டிப்பா ரெண்டும் வந்து ஒரு ஃபேண்டஸி இருக்குல்ல. ஆமா, அது எப்பவுமே பிடிக்காதுன்னு சொன்னாங்கன்னா அவ்வளவுதான் மண்டையில அடிப்பேன். உண்மையிலே சீரியஸா மாம்பழம் எல்லாம் உயிரு. எப்ப 365 டேஸ் குடுத்தா கூட சாப்பிடலாம், அந்த மாதிரி ஒரு இது. ஆனா உடம்பு ஹீட் ஆயிடும் மாம்பழம் நிறைய சாப்பிட்டா. அது ஒரு நாள்ல 3 தடவை சாப்பிட்டாலே வயிறு வலியில கிடப்போம். the pain is worth it. கரெக்ட் தான். மாங்காய் வந்து அந்த ரீல்லாம் வருதுல, கட் பண்ணி போட்டு ஐயோ பார்த்தாலே மிளகாத்தூள் உப்பு அதெல்லாம் போட்டு ஒரு பெரட்டி அத சாப்பிட்டா சும்மா அப்படிதான் இருக்கும். எனக்கு வந்து மாங்காய் லைட்டா கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் இருந்தா பிடிக்காது. மாங்காய் ஃபுல்லா புளிப்பு காரமா இருந்தாதான் எனக்கு வந்து. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இருக்கும்ல, புளிப்பும் இருக்கும் இனிப்பும் இருக்கும், அதுதான் ரொம்ப சூப்பரா இருக்கும் எனக்கு. போலார் ஆப்போசிட்ஸா இருக்கும் நம்ம. ஆமா, அந்த ஊறுகாய் வைப்பாங்க தெரியுமா வீட்ல சம்மர் டைம்ல, அது செமையா இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கும். ஆக்சுவலா இப்ப இந்த பாட்காஸ்ட் கேக்குறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்களாதான் இருப்பீங்க எப்படியும். ஓகேவா? உங்ககிட்ட எல்லாம் வடுமாங்கான்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எடுத்துருவாங்க. அது நான் சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. வடுமாங்காய் என்னன்னா குட்டியா இருக்கும். ஓகேவா? மாங்காவே பெருசா இல்லாம குட்டியா இருக்குன்னு வச்சுக்கோ. உள்ளார சீடு கூட இருக்கும். பட் அதுவுமே நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்டா துவர்ப்பு டேஸ்ட்னு தெரியுமா? நான் பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன், சாப்பிட்டிருக்கேன் நானும். இந்த பாட்டுல வரும்ல, வடுமாங்காய் தோப்புக்குள்ள கைய சீடு தாயே வளரக்கூடாது, அது குண்டு மாங்காய் தோப்புக்குள்ள. அப்படியா? நீ சொல்றது வந்து இந்த படம் பாட்டு, விஜய் த்ரிஷா பாட்டு, வடுமாங்கா ஊறுதுங்கோ. பாட்டு. ஆமா, வடுமாங்கா ஊறுதுங்கோ தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க. எஸ், சாரி ஃபார் தப்பு சொல்லிட்டேன். ஆமா, அதுதான். அது வந்து இந்த மிளகா தண்ணி மாதிரி ஏதோ, அது ரெசிபி எல்லாம் எனக்கு தெரியாது. அதுல ஊற வச்சு அவ்வளோ நல்லா இருக்கும். சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. அதுவும் இந்த சம்மர் டைம்ல தயிர் சோறு பண்ணுவாங்க பாத்தியா, தயிர் சாதம். ஆமா, அல்லா ஐ மிஸ் தட். ஆமா, நானும். யாருக்கிட்ட இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்காக கொண்டு வாங்க ப்ளீஸ். ஓகே. அப்புறம் வந்து தர்பூசணி வந்து பீஸாவும் வைப்பாங்க. தர்பூசணி ஐ லவ் இட்ங்க. எனக்கு என்ன சொல்றதே தெரியல, எவ்வளவு கொடுத்தாலும் தின்னுகிட்டே இருப்பேன். ஆமா, குளிர்ச்சி வேற சொல்லுவாங்கல்ல, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறது நுங்கு. அதான சாப்பிடுறதே பெரிய டாஸ்க் தான். தண்ணி எல்லாம் வெளில ஊத்தாம கரெக்டா அந்த தோல் எடுத்து. ஆமா, பட் எங்க வீட்ல நொங்கு ஜூஸ் போடுவாங்க, சூப்பரா இருக்கும். நொங்கு சர்பத்து, நொங்கு ஜூஸ், பால் சர்பத்னு சொல்லுவாங்க தெரியுமா? தெரியும். பால் சர்பத்துல நொங்கு போட்டு தருவாங்க. அதுவும் இந்த நோம்பு டைம்ல எல்லாம் நாங்க நோம்பு திறப்போம்ல, அந்த 6:30க்கு அப்புறம். அந்த டைம்ல டேபிள் சாப்பிடாம இருப்போம்ல, டேபிள்ல இருக்கும் நொங்கு ஜூஸ், தர்பூசணி வெட்டி வச்சிருப்பாங்க, மாம்பழம் வெட்டி வச்சிருப்பாங்க. அப்படியே நாக்கு ஊறும். கரெக்ட். செமையா இருக்கும்.
ஆமா, ரோட் சைட்லயே விப்பாங்கல்ல நுங்குலாம். ஆமா. அடுத்து வந்து எங்க ஊர்ல வந்து கூழ் எல்லாம், அதாவது வயசான பாட்டி யாராச்சும் கூழ் எல்லாம் செஞ்சு விற்பாங்க. கேழ்வரகு கூழ், கம்மங்கூழ். ஓகேவா? பக்கத்துலயே வந்து இந்த அது பேர் என்ன, மோர் மிளகா, அது வடுமாங்க அவங்களே விற்பாங்க. வாங்கிட்டு வந்து காலையில பிரேக்ஃபாஸ்டே கூழ் சாப்பிட்டே நாங்க முடிச்சிருவோம் சம்மர் டைம்ல சில நாள்லாம். அவ்வளவு நல்லதும் கூட இல்ல அது. ஆனா இப்பெல்லாம் வந்துட்டு நான் அந்த மாதிரி யாரையுமே பாக்குறதே இல்ல. டைம்ஸ் ஹேவ் சேஞ்ச்ல. நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம், இந்த பழைய ஊருக்கு போயிடுவோம், ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஊருக்கு போயிடுவோம். ஐ மீன் அது ரொம்ப பழைய காலத்து ஊர்னு வச்சுக்கோயேன். அங்க எல்லா ரிலேட்டிவ் சம்மர் டைம்ல தானே ஒன்னா இருப்போம் எல்லாரும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த கஞ்சி சொல்லுவாங்கல்ல, அரிசி கஞ்சி, சோறு கஞ்சின்ட்டு, அந்த கஞ்சி போட்டு தொட்டுக்க வச்சிருப்பாங்க. அப்ப வந்து நீ சொல்ற இந்த வடுமாங்காய், மோர் மிளகா, அந்த எல்லா ஐட்டமும் இருக்கும். சூப்பரா இருக்கும். அது அல்டிமேட்டா இருக்கும். அதே மாதிரி ஊர் திருவிழா எல்லாம் நிறைய அப்பதான் நடக்கும் சம்மர் டைம். அப்பெல்லாம் நிறைய வந்து தமிழ் நியூ இயர் எல்லாம் இருக்கும்ல, இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் போடுவாங்க, நல்லா இருக்கும். ஆமா, அப்பதான் வந்து இந்த கஞ்சி காய்ச்சி ஊத்துறதுலாம் சொல்லுவாங்க. ஆமா, அந்த இதெல்லாம் சாப்பிட்டா செம்மையா இருக்கும். ஆமா. அப்புறம் அந்த கூலான ஐட்டம்க்கு வருவோம். 5 ரூபா ரஸ்னா. 5 ரூபா ரஸ்னா நீ சாப்பிட்டிருக்கியா முதல்ல? சாப்பிட்டது இல்ல. எங்க வீட்டுல அன்ஹெல்தின்னு சொல்லி சாப்பிட விடல. அப்படியே போய் எங்கேயாச்சும் விழுந்துரு. 5 ரூபா ரஸ்னாலாம் சாப்பிடாம எதுக்கு இருக்க நீ? அது வந்து ஒரு எமோஷன். அது வந்து நம்ம ஃபுல்லாலாம் கட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஃபுல்லா கட் பண்ணி டம்ளர்ல ஊத்தி எல்லாம் குடிக்க கூடாது. அது அந்த வாட்டர் பாக்கெட் மாதிரிதான் இருக்கும். அத ஓரத்துல கொஞ்சம் கட் பண்ணி சாக்கி சாக்கி நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரிதான் அது சாப்பிடணும். அதே மாதிரி ரஸ்னா வந்து சில டைம் ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் ஆயிடும். அத வந்து அமைக்க அமைக்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆகி அது சாப்பிடுறதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். 5 ரூபா அதெல்லாம் டெய்லி ஒண்ணு சாப்பிட்டிருக்கேன். தொண்டை எதுவும் ஆகல? ஒன்னும் ஆகல. ஏன் ஆகணுமா? அப்பெல்லாம் இம்யூனிட்டி வீடு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு போல இருக்கு. இப்பதான் ஏதாச்சும் சாப்பிட்டா ஏதாச்சும் ஆயிடும். ஐஸ்கிரீம் தான் எனக்கு டைம்ல டெய்லிக்கும் ஐஸ்கிரீம். ஒரு 15 ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருவாங்க வீட்டுல. நிறைய இருக்கு. அப்புறம் இந்த குல்ஃபிலாம் இருக்கும் தெரியுமா? அந்த டைம்ல சூப்பரா இருக்கும். ஒரே அதுவும் 5 ரூபா குல்ஃபி தான் அது. ஆனா அல்டிமேட்டா இருக்கும். இது வரைக்கும் அந்த மாதிரி நான் குல்ஃபி சாப்பிட்டதே இல்ல. இப்ப கூட அந்த குல்ஃபி அந்த கடையில போய் வாங்கினா அந்த டேஸ்ட் வரும்னு தவிர வேற எவன்கிட்ட போனாலும் அந்த டேஸ்ட் வரவே இல்லை. அந்த மாதிரி ஒரு குல்ஃபி அது. ஆமா, அந்த ஆரஞ்சு ஐஸ், கிரேப் ஃபிளேவர்ட் ஐஸ் இருக்கும்ல. இது அந்த டைம்ஸ்ல வந்து சேமியா ஐஸ்னு ஒன்னு சொல்லுவாங்க சரியா? சாப்பிட்டிருக்கியா? அது சூப்பரா இருக்கும். அது சேமியா ஐஸ், பால் ஐஸ். இப்ப கூட ரீசெண்டா சாப்பிட்டேன் எங்கயோ. சூப்பரா இருக்கும் அதெல்லாம். ஆனா இப்ப நான் ஒரு இடத்துல போய் கேட்டதுக்கு பால் ஐஸ் வந்து 70 ரூபான்னாங்க. வேணவே வேணாம் அப்படியே வந்துட்டு. நான் சாப்பிட்டது 10 ரூபாவே என்னமோ தான். ஆமா. ஐயோ கடவுளே. அதே மாதிரி இந்த இது சம்மர் ஹாலிடேஸ் 25 நாள்லாம் லீவ்ல இருந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மாசமே ஒரு ஞாபகம் இருக்கா. கரெக்டா வந்து ஏப்ரல் 25 கிட்ட லீவ் விட்டுருவாங்க. ஸ்கூலு லீவ் விட்டுருவாங்க. அப்புறம் ஜூன் 1 அந்த மாதிரி தான் ரீஓபன் பண்ணுவாங்க. ஆனா இப்ப உள்ள கிட்ஸ்க்குலாம் அப்படி கிடையவே கிடையாதுல. ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் இருக்குல்ல. ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். நமக்கும் மிரட்டுவாங்க கல்லெடுலாம் போட்டு வரணும். ஆனா கடைசி வரைக்கும் நம்ம ஸ்கூல் முடியற வரைக்கும் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் போவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு சம்மர் ஸ்பெஷல் கிளாஸ், சம்மர் அசைன்மெண்ட், மே மாசம். அதுதான் அந்த மே மாசத்துலதான் நிறைய எமோஷனு. அதாவது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடுறது. என் தம்பி எல்லாம் ஓடிடுவான் கிரிக்கெட் விளையாட. ஆமா. அண்ட் பசங்களுக்கு வந்து சம்மர் கட் எல்லாம் பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிருந்தாங்க. அதை வச்சுதான் சொல்றேன் நானு. எங்களுக்கு போட்டு வருவான். நான்லாம் வந்து டோரா கட்ல தான் தெரிஞ்சிட்டு இருந்தேன். டோரா கட்டு, பாப் கட்டு, அதெல்லாம் பாப் கட். ஆமா, அதுதான். ஆமா, சம்மர் எல்லா கசின்ஸும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. ஆனா போதும் எல்லாருக்கும் ஸ்கூல் லீவா வாங்க அசம்பிள் ஏதாச்சும் ஒரு இடத்துல எல்லாரும் ஒரு ரிலேட்டிவ் வீடு சொல்லிடுவாங்க. அந்த வீட்டுக்கு எல்லாரும் போகுது. யாரோ ரிலேட்டிவ்னு சொல்றாங்க. அதே மாதிரி எக்ஸாக்ட்லி எல்லாரும் ஒரே ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிடுறது. அங்க போய் ஒரு 15-20 நாள் டேரா போட்டுறது. ஜாலியா இருக்கும். செம்ம ஃபன்னா இருக்கும். அந்த அப்பதான் அந்த ஹால்ல கிடைக்குமா நினைச்சு பாரு. 25-30 நாள் லீவ் எல்லாம் கண்ணோட வேலையும் 25 நாள் கனவா பார்த்திபான்ற மாதிரி. அது நம்ம வந்து எனக்கு திருப்பி நம்ம லைஃப் ரீஸ்டார்ட் பண்ணாதான் அந்த மாதிரி லீவ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரீஸ்டார்ட்டா? நேத்து தான் 12th ஃபெயில் படம் பார்த்தேன். நீ வந்து கரெக்ட்டா ரீஸ்டார்ட் அத வரலாம். ஆமா. அப்புறம் டிவில சம்மர் ஆரம்பிச்சாலே அதுக்கான ஸ்பெஷல் ஆட்ஸ் எல்லாம் போடுவாங்க தெரியுமா? சூப்பர். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, அத டிவி, ஃபேன், ஏசி, ஃப்ரிட்ஜுக்கு எல்லாம் வந்துரும். அந்த என்ன இன்னொரு பாட்டு இருக்குமே,
கை வலிக்குது வாஷிங் மிஷினுக்கு. ஆமா பட் சத்யாவின் ஆட்ஸ்க்கு வந்து ஒரு ஹைப் இருக்கு, ஃபேன் பேஸ். ஆமா கண்டிப்பா இருக்கும், எப்ப பார்த்தாலும் பாடிட்டு. இப்ப கூட ஏதோ ஒரு பாட்டு வந்துச்சு, இன்னைக்கு தான் பார்த்தேன், மறந்துட்டேன். ஆனா அந்த வைப் வரல. அதான் உஷாவுக்கு ஃபேன் வந்துருவாங்களா, ஏசி வந்துரும், ஃப்ரிட்ஜ், இந்த 3 இடம் தவறாம வந்துரும். நம்ம மிஸ் பண்றோமோ இல்லையா கரெக்டா போட்டுருவாங்க. ஆமா. அப்புறம் இந்த பவுடரு, வேர்க்குற பவுடரு. ஆமா நைசில், ஷவர். இப்பெல்லாம் வந்து அது எல்லாரும் ஹேண்டியா வச்சுக்கணும், குட்டிக்கிறது அப்படியே போட்டு போட்டு. என்ன அது இல்லாம இருக்க முடியாது. இப்பெல்லாம் ஆட் வருதா இல்ல டிவி பாக்காததுனால எனக்கு எதுவும் தெரியல. நான் பார்த்த வரைக்கும் அந்த ஆட்லாம் வரது இல்ல. மேபி சம்மர் வரனால திருப்பி அந்த ஆட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, பாப்போம். இந்த தடவை எல்லாம் நோட் பண்ணி பாப்போம். நான் இதுக்காகவே டிவி போட்டு ஆட் வச்சு பாக்குறேன், இப்பயும் வருதான்ட்டு. அப்புறம் எனக்கு அது என்ன க்ளோஸ் டு ஹார்ட் ஆட் என்ன தெரியுமா, குளுக்கோவிட்டாவோ குளுக்கோஸ்க்கு ஒரு ஆட் வரும், குளுக்கோண்டி ஜூஸ். ஆமா ஆமா, அந்த சன் வந்து போட்டு உரியுமே, போட்டு உரியும்ல. ஐயோ, அத நான் ரொம்ப வருஷமா உண்மை நினைச்சிட்டு இருந்தேன். அடி பாவி, அவ்வளவு வெள்ளந்தியா இருந்திருக்க. அது வந்து எப்படி சொல்றது, குளுக்கோஸ் எல்லாம் பவுடரா இருக்கும், அந்த போல்ஸா குளுக்கோண்டி போல்ஸ், அந்த போல்ட். ஆமா ஆமா, அது ஒரு பாக்கெட்ல ஆரஞ்சு ஃப்ளேவர். அது போட்டா நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை வேற இதுல நமக்கு. அது ஒரு ஜில்லுன்னு இருக்கும்ல. இன்னொரு ஆட் தெரியுமா, மென்டோஸ்ல ஒரு போலார் பியர் வந்து ஆடும்ல, மென்டோஸ் சென்டர். ஆனா மென்டோஸ் கிடையாது, வேற என்னமோ வரும். அது வேற என்ன, விக்ஸா, ஹால்ஸ்ல அந்த ஃப்ளேவரா எது, அப்படிதான் நினைக்கிறேன், ஹால்ஸ் தான் நினைக்கிறேன், தெரியல. அது நல்லா இருக்கும் ஒரு மாதிரி. ஆமா. வேற என்ன, வேற ஐபிஎல்லும் வந்து 2 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணிருந்தாங்க. ஐபிஎல்னு சொல்லிட்டு ஐபிஎல் வந்து கண்டிப்பா அத மிஸ் பண்ணா அது வந்து பெரிய தப்பு. ஏன்னா இப்பவே வந்துட்டு எல்லாரும் நெட் பிராக்டிஸ்க்குலாம் அரைவ் ஆகிட்டாங்கல்ல சென்னையில. ஆமா. ஆனா எல்லாரும் இந்த வருஷம் நம்ம நினைச்சோம் தல தோனி வரமாட்டோம்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வந்து போன வருஷமே சொல்லிட்டு போயிட்டாரு, he still with us அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, வந்து எக்ஸைட்டடா வெயிட் பண்றோம். எனக்கு வந்து ஆக்சுவலா எப்போ நான் ஐபிஎல் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன், இந்த 2015 எப்ப பேன் 2 வருஷம் பேன் பண்ணிட்டு அப்புறம் என்ட்ரி கொடுத்தாங்கல்ல. ஆமா, சிஎஸ்கே. அப்பையில இருந்தா எனக்கு ஐபிஎல் ஒன்னு இருக்குன்னு தெரியும், அப்பதான் பாக்க. ஆனா கருமமே, எங்க அத்தா, நான் சின்ன வயசுல எங்க அத்தா வந்து அது ஸ்டார்ட் ஆச்சுல 2008 நினைக்கிறேன். அந்த எந்த இயர் எக்ஸாக்டா தெரியல, அந்த இயர்ல இருந்து அத்தா பாப்பாங்க, போட்டு பாப்பாங்க. அவங்க நார்மலா பாப்பாங்க கிரிக்கெட்லாம். பட் இது வந்து ரொம்ப பாத்துட்டு கத்துவாங்க, அப்பெல்லாம் சொல்லிட்டு எமோஷனலா கத்துவாங்கல்ல. அந்த மாதிரி பாக்கும்போது நமக்கும் அந்த வெறி வந்துச்சு. நல்லா இருக்கும், சேர்ந்து குடும்பமா சேர்ந்து பாப்போம், நல்லா இருக்கும் அது. ஐபிஎல் ஒரு வைப் தான். ஹே வெயிட், இது அது பேர் என்ன, ஃபுட் ஐட்டம்ஸ் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன் நானு. என்னது, வெள்ளரி பிஞ்சு. அது எப்படி நீ விடலாம்? அதுதான், நீ என்னன்னா மறந்துட்ட. வெள்ளரி பிஞ்சு அந்த இது மஸ்க் மெலான். ஆமா, கிர்னி பழம். ஆமா, அந்த சூப்பரா இருக்கும். லஸ்ஸி எல்லாம் விட்டுட்டோம் பாரு. லஸ்ஸி, ஆமா. ஆனா எனக்கு லஸ்ஸி பிடிக்காது. சோ என்ன மனுஷியோ, வந்து நல்லாவே இருக்காது. தேச்சி வாய மூடு. இப்ப வந்து நான் போல் போடுவேன் இதுக்காகவே, லஸ்ஸி யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாருக்கெல்லாம் பிடிக்கும். நம்ம ஊர்ல ரொம்ப ஃபேமஸா ஒரு லஸ்ஸி கடை போயிட்டு இருக்காங்க, லஸ்ஸி அல்டிமேட்டா இருக்கு. யூ நீட் டு டெஃபினெட்லி ட்ரை தட். நீ அங்க ட்ரை பண்ணா எனக்கு வந்து நீ லஸ்ஸி வந்து திருப்பி குடிப்பான்னு, அவ்வளவு சூப்பரா இருக்கும் லஸ்ஸி அங்க. இல்லங்க, நோ தேங்க்ஸ். எனக்கு என்னது நீ வேணா பாரு, போல் போறோம். ஐயோ, நான் பல்ப் வாங்கிடணும். சரி பாப்போம் எத்தனை பேருக்கு வந்து நான் வந்து பக்காவா இந்த யூடியூப்ல கிரிஞ்சு பண்ணுவாங்கல்ல, உங்களுக்கு வந்து இது பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க, இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். சரி, வெள்ளரி பிஞ்சுக்கு வருவோம். வெள்ளரி பிஞ்சு வந்து இந்த வெள்ளரி பிஞ்சு இருக்கு, அத சொல்றியா இல்ல அந்த ஃப்ரூட்ட சொல்றியா? ஃப்ரூட் இல்லமா, அந்த கிரீன் கலர்ல. நாங்க வந்து வெள்ளரி பழம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும், மஞ்சள் கலர்ல பெருசா இருக்கும். அத வந்து நோம்பு டைமுக்கு வந்து வீட்ல ஜூஸ் போடுவாங்க, சூப்பரா இருக்கும் அது. என்னால அது யோசிச்சாலே எனக்கு ஒரு வாரம் ஜூஸ் போடுவாங்க. நோம்பு டைம் அந்த டேபிள் எனக்கு இப்ப ஞாபகம் வருது. நோம்பு வெயிட் பண்ணுங்க கிடைக்கும். அன்பார்ச்சுனேட்லி கிடைக்காது, ஏன்னா நான் தான் வீட்ல இருக்க மாட்டேனே. ஆமா, லீவ்ல வீட்டுக்கு வரப்ப குடி வரக்கூட சொல்லிட்டாங்க. சரி ரைட் விடுங்க. இப்ப வந்து நம்ம வெள்ளரி பிஞ்சு பத்தி முடிக்கவே இல்ல. வெள்ளரி பிஞ்சு வந்துட்டு 2 இருக்கு சைடிஸ், ஓகேவா? ஒண்ணு வந்து மிளகாத்தூள், உப்பு.
இன்னொன்னு பொட்டுக்கடலை பொடின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். பொட்டுக்கடலை பொடியும் ஆமா மிளகு தூளும் சேர்ந்து உப்புலாம் போட்டு அல்டிமேட் காம்போ. பொட்டுக்கடலைக்கு எப்படி நல்லா இருக்கும்? நல்லா இருக்கும். பொட்டுக்கடலைனா வெறும் பொட்டுக்கடலைவா, பொட்டுக்கடலை பவுடர் மிளகு தூள் எல்லாம் போட்டு அது ஒண்ணு செய்வாங்க ஒரு பவுடர் மாதிரி. இப்ப மிளகாத்தூள் உப்பு எப்படி இருக்கு அந்த மாதிரியே அது ஒண்ணு செய்வாங்க. ஐயோ செம்மையா இருக்கும். அந்த மிளகு காரமா இருக்கும்ல, சூப்பரா இருக்கும். நான் வந்து மிளகா வச்சுதான் சாப்பிட்டுருக்கேன். மிளகா தூளும் உப்பும் கலந்து கொடுப்பாங்கல்ல, அதுதான் அல்டிமேட்டா இருக்கு. எனக்கு இப்ப நான் கூறுது அதை பத்தி பேசணும். எனக்கும் தான். சரி ரைட்டோட சாப்பிடுவோம். இப்ப நம்ம வந்து சம்மர் ஹெல்த் டிப்ஸ் நாங்க கொடுக்க போறோம் உங்களுக்காக மக்களே. இப்ப வந்து முதல்ல the first most important thing, தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க, குடிச்சுக்கிட்டே இருங்க. எவ்வளவு முடியுமோ தண்ணி குடிச்சுட்டே இருங்க. ஆளுக்கு இப்போ ஒரு பெரிய பாட்டில் வந்துட்டு தெரியுமா, அந்த 1 லிட்டர் பாட்டில் நினைக்கிறேன், அவ்வளவு பெருசா இருக்கு அந்த பாட்டில். அந்த பாட்டில் ஆளுக்கு ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லிக்கும் 2 லிட்டர் 2.5 லிட்டர் குடிச்சிருக்கேன். எனக்கு வந்து கிளாஸ்ல ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு பீரியட் ஒண்ணு காலி ஆகுது, அப்பவும் போய் குடிச்சிட்டு இருக்கேன். நல்ல வேலை எங்க கிளாஸ்க்கு பக்கத்துல அந்த தண்ணி பிடிக்கிறது இருக்கிறதுனால டக்குன்னு போய் குடிச்சிட்டு. பரவாயில்ல, நீங்க வந்து ஒரு ஆளுக்கு ஒரு பாட்டில் வச்சிருப்பீங்க. எங்க கிளாஸ்ல அப்படி கிடையாது, மொத்தத்துக்குமே ஒரு பாட்டில் தான் வச்சிருப்போம். அந்த பாட்டில் எல்லாம் குடிக்கணும். அதேதான் இங்கேயும். எப்படி சொல்றதுன்னா இங்க கொஞ்சம் பரவாயில்ல, எங்க பெஞ்ச்ல எல்லாரும் வச்சிருப்போம். முன்னாடி எல்லாருமே குடிப்போமா. தண்ணி காலி ஆயிட்டே இருக்குமா. சம்டைம்ஸ் தண்ணி வேற டேஸ்ட் நல்லா இருக்காதா, அதுக்காக தண்ணி வெயிட் பண்ணும், கீழே போய் குடிக்கணுமா, கடுப்பா இருக்கும். தண்ணி ஆனா நிறைய குடிங்க கைஸ். தண்ணி இல்லாம நம்ம கிடையாது உண்மையிலே. தண்ணி நிறைய மோர் வாட்டர். அப்புறம் நம்ம சொன்ன ஃப்ரூட்ஸ் தான் கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடுவீங்க. கேட்காதவங்க வந்து சில பேர் சாப்பிட்டுக்க மாட்டீங்க. அந்த வெள்ளரி பழம் அதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். வேற என்ன, முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியா சாப்பிடுங்க. சன்ஸ்கிரீன் ஆஃப் கோர்ஸ், போனதே சொன்ன மாதிரி சன்ஸ்கிரீன் வந்து எப்பவுமே போடணும். பட் சம்மர் டைம்ல ரொம்ப போடணும், கருத்துருவோம், சீக்கிரமா வயசாயிடுவோம். சன்ஸ்கிரீன் போடணும், இல்லைன்னா யூவி ரேஸ் நம்ம கேன்சர் கொண்டு வந்துடும். அடுத்தது ப்ளீஸ் அவாய்ட் கெஃபைன். கெஃபைன் வந்து காஃபி குடிக்கிறது வந்து வேணாம், ப்ளீஸ் வந்து பண்ணாதீங்க. நிறைய பேர் காஃபி லவர்ஸ்லாம் இருப்பீங்க, நானும் அந்த மாதிரி தான். பட் வேணாம், நானும் அதே கேட்டகரி தான். பட் வேணாம், குறைச்சிக்க, நமக்கு அது வேணாம். ஓகே, க்ளோத்திங் சாய்ஸஸ் ஆப்வியஸ்லி முடிஞ்ச அளவுக்கு லைக் பிளாக் எல்லாம் போட்டு போயிட்டா டார்க் கலர்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். பட் இது அது என்ன சம்மர், அதுக்கு அது என்ன க்ளோத், காட்டன் நிறைய போடுங்க. ஃப்ரீயா இருங்க, ஏன்னா அலர்ஜி எல்லாம் வந்துரும். எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசிட்டு 2 தடவை அலர்ஜி வந்துருச்சு. அதேதான் பாருங்க. திருப்பி நிறைய தண்ணி குடிங்க, தண்ணி குடிச்சிட்டே இருங்க, குடிங்க தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. தண்ணியை தவிர வேற எதுவும் குடிக்காதீங்க. வேற ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸஸ் எல்லாம் குடிக்கலாமா? தப்பு. ஜூஸ் குடிக்கலாம், பட் ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து அவ்வளவு அது இது கிடையாது. ஸ்மூத்திஸ் குடிக்கலாம், சுகர் அதுல, அதுக்கு நீங்க தண்ணியே குடிச்சிட்டு போயிடலாம். அடுத்து வந்து இந்த நட்ட சாமத்துல எல்லாம், ஆமா இந்த 12 மணிக்கு சாமம். அப்புறம் சாமம்னா நைட் தானே? இல்லையே, நடு சாமத்துல. ஐயோ ஆமா, சாரி. வளரு, நீயே வளர பத்தியா? சரி சரி சரி. நடு சாமம் கிடையாதுங்க. அந்த 1 மணி கிட்ட 12 மணிக்கு மேல காலையில தயவு செய்து வெளில போயிடாதீங்க. என்ன பிளான் போட்டாலும் 7 மணில இருந்து 11 மணிக்குள்ள வச்சுக்கோங்க. இன்கேஸ் திருப்பி உங்களுக்கு ஈவினிங் போற மாதிரி இருந்துச்சுன்னா 4 மணில இருந்து 10 மணி கூட போய்க்கோங்க. தயவு செய்து அந்த நடுவில் அந்த 12 to 3 மணி மட்டும் தலைய காமிச்சிடாதீங்க வெளியில போயிட்டு. ஆமா, அவிஞ்சிருவீங்க, அவிஞ்சிருவீங்க. ஆமா, ஸ்கூல்லே சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? 1 மணி கிட்ட 12 மணி கிட்ட வெளில போகாதீங்க, ஏன்னா அவ்வளவு இருக்கும். நம்ம ஹேரை தொட்டு பார்த்தாலே சூடா இருக்கும். அந்த மாதிரி இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் விட்டுட்டோம். அது பேர் என்ன, சம்மர் ஆனாலே எல்லாருக்கும் சிக்கன் பாக்ஸ் வந்துடும் தெரியுமா முன்னெல்லாம். இப்ப ஆமா, பின்ன தெரியாது நமக்கு. அடப்பாவி, இப்ப வேக்சின் எல்லாம் இருக்கிறதுனால வர்றது இல்லையா என்ன தெரியல. பட் அதுக்காக வந்துட்டு இந்த கேம்பெயின்ஸ் எல்லாம் நடக்கும், பாத்துக்கோங்க அப்படின்னு. ஆமா, இன்னொரு பிரச்சனை தெரியுமா, இந்த சம்டைம்ஸ் பைக் எல்லாம் வெளில விட்டு போயிடுவாங்க. பைக், கார் எல்லாம் மொட்டை வெயில, அது வந்துட்டு அதுல உட்கார முடியாது நம்மளால. நிழல்ல இல்ல, அப்பெல்லாம் மர நிழலோட அருமை புரியும் தெரியுமா. சரி, நாளா தாவி தாவி அந்த இது டைரி மில்க் ஆடு போடுவாங்கல்ல, அந்த பையன் கொலை பிடிப்பானே, அந்த மாதிரி. ஆனா நம்ம எல்லாம் நிழல்ல தாவி தாவி போயிட்டு இருப்போம். ஆமா, சன் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுங்க. அதான் இந்த கேப்ல வச்சிருப்பாங்க தெரியுமா, ஃபேன் முன்னாடி ஓடும்ல ஒரு கேப். அப்ப அந்த டைம்ஸ்ல ஒரு ஃபேன் கேப் போடுவோம், அந்த கேப்ல ஃபேன் ஓடும்ல. அப்படியா? பாத்து அந்த டைம்ல அது ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு அந்த மாதிரி கேப்ல. அந்த மாதிரி கேப்ஸ் யூஸ் பண்ணுங்க, கேப்ஸ் யூஸ் பண்ணுங்க. சன்ல இருந்து ப்ரொடெக்ஷனுக்காக அம்பரலா யூஸ் பண்ணுங்க. வேற என்ன யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. கீப் கூல்.
இல்ல டர்மிகூல் வேற என்ன நைசில் போன்ற பவுடர்கள் எல்லாம் போட்டுக்கோங்க. குளுகுளுன்னு இருக்கலாம். வந்து ப்ரமோஷன் நினைச்சுப்பாங்க. அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க. நான் சொல்றது வந்து தப்புதான் நான் சொல்றது, பட் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி 3வது தடவை தண்ணி குடிங்கன்னு சொல்றேன்னு நினைக்கிறேன். நம்ம பாடிலாம் பொதுவாவே வந்து ரொம்ப ஹீட் ஆயிடும். ஸோ வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அதெல்லாம் வந்து பண்ணுங்க தயவு செஞ்சு. அப்புறம் கேர்டு சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? கேர்டு இந்த நீர்மோர்லாம் ரொம்ப நல்லது. அதெல்லாம் இளநீ விட்டுட்டோம். ஆமா ஆமா இளநீ அதுல பிடிக்குமா? இல்ல எனக்கு இளநியே பிடிக்கும். ஃபுல்லாவே பிடிக்கும். ஃபுல்லாவே அப்படியே கடிச்சு தின்றுவேன். ஆமா கொடுத்துட்டு சாப்பிட்டுருவேன். மாடு தானே நீனு. அதான் அதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. நாங்க சொன்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதீங்க. கொஞ்சம் சுகரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கும்ல, 7up பெப்சி அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க சம்மர் டைம்ல. மற்றபடி இந்த மாதிரி ஹெல்த்தியா குடிங்க. மோர் சில்லுன்னு மோர் அந்த மாதிரிலாம் நிறைய குடிங்க. ஆமா வேற என்ன அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆமா ஆமா ஸோ வந்து இந்த சம்மர் கரெக்ட் தான். சம்மர் வந்து நம்ம வெறுக்கிற மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான். பட் அதுலயும் உள்ள சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சென்ஸ் பண்ணுங்க. ஆமா வெறுக்கிறோம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண முடியாதுல்ல. ஆமா ஆமா எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? வாழ்ந்துதானே ஆகணும். சம்மரை கடந்துதான் ஆகணும். பட் அதை வெறுத்துக்கிட்டு அதை திட்டிக்கிட்டே. ஆமா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி. சரி இப்போ நம்மளோட அடுத்த செக்மெண்ட்டுக்கு வருவோமா? எஸ் ஆஃப் கோர்ஸ். ஐயோ நீ தான் எனக்கு கொடுக்கணுமா? நான் என்ன இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கேன். ரைட்டு விடு, நமக்கு அது சொல்ல வராது. நான் உனக்கு சென்ட் பண்றேன், அதை நீ படிச்சு சொல்லு. ஓகே சரி சென்ட் பண்ணுங்க பாப்போம். இதோ உங்கள் முன்னால் இந்த அது பேர் என்ன? நீங்களும் விழலாம் ஒரு கோடியில வரும்ல. ஆமா அதுதான் சொன்னேன். ஓகே இப்ப இவ என்ன அனுப்பிச்சிருக்கானா, ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு பிடி நரமுடி. ஓகே இது வந்து எங்க பாட்டி எனக்கு சொல்லி தந்திருக்காங்க. நான் பாரு என்ன பண்ண போறேன். எத்தனை தடவை சொல்லணும்? 5 தடவை சொல்லு. நானே வாங்கி கொடுத்து மாட்டிட்டேன். சரி ஓகே. ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு பிடி நரமுடி, ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு பிடி நரமுடி, ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி ஒரு பிடி நரமுடி, ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு பிடி நரமுடி, ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, ஒரு பிடி நரமுடி. எனக்கு சொல்லிட்டேன். பண்ணிட்டோம். கிளாப் கிளாப் எடிட்டர் கிளாப். With this நாங்க முடிச்சுக்கிறோம். We are signing off. Ta-ta. Bye bye.